குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதத்தை பற்றி தாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பாதம் வலி வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா போய் காஸ்ட்லியாக ஒரு செருப்பை வாங்கி அந்த செருப்பை போடுறது தான். அதை விட்டுட்டு நம்ம இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது ரொம்ப தப்புங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாதம் வலி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸசைசஸ் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செருப்பு மாற்றணுமோ அது மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் ரிலாக்ஸ்டாக அப்படி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களோட 2 பாதமுமே உங்களோட நீ லெவல், அதாவது ஷோல்டர் லெவலில் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட 2 பாதத்தையும் லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸை மட்டும் இப்படி மடக்கி மடக்கி நீட்டுங்க. ஸோ இது பண்ணும்போது உங்களோட குதிக்கால் உங்களோட பாதத்தில் உங்களுக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட ஆக்டிவேஷன் ஆஃப் த மசில்ஸ், உங்களோட பாதத்துக்கு கால் கடியில் இருக்கு இல்லையா, அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது நீங்கள் பண்ணும்போது உங்களோட பாதத்தில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்ட்ராங்காகும். இது ஒரு 15லேருந்து 20 வாட்டி நீங்கள் பண்ணணும். ரிலாக்ஸ். இப்போ பாதத்தை ஃப்ளோரில் வச்சுட்டு உங்களோட டோஸை மட்டும் மடக்கி மடக்கி இப்படி நீட்டுங்க. ஜென்ரலாக நம்ம பாதத்தில் ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரொம்ப வெயிட் போடவோ இல்லை நீங்கள் தப்பாக நடக்க என்ன ஆகும்னா அந்த குஷன் அப்படியே தேய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எக்ஸசைசஸ் உங்களுக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ எத்தனை செருப்பு மாற்றினாலும் உங்களுக்கு இந்த பெயின் போகாது. அதுக்கு நீங்கள் இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட கட்டை விரல் அதை மட்டும் நல்லா அழுத்திட்டு மற்ற 4 ஃபிங்கர்ஸும் மேலே அப்படியே தூக்கி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி ஒரு 30 கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். திரும்பவும் லிஃப்ட் அப். ரிலாக்ஸ். இப்போ மற்ற 4 விரலும் கீழே வச்சுட்டு உங்களோட கட்டை விரல் மட்டும் தூக்கி அப்படியே ஹோல்டு. நிறையா பேருக்கு இது பண்ண முடியாது. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். ரிலாக்ஸ். ஒன் மோர். ரிலாக்ஸ். இப்போ உங்களோட ஹீலை அப் அண்ட் டவுன் தூக்கி பண்ணுங்கள். இப்படி நல்லா இது ஒரு 20 டைம்ஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்போ டோ அப் அண்ட் டவுன், ஹீல் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி டோ அப் அண்ட் டவுன். ரிலாக்ஸ். இப்போ ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டுட்டு இப்படி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட். கால் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட். ரிலாக்ஸ். ஸோ இந்த பாதத்துக்கான எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே உங்கள் பாதத்தை சுற்றி நல்ல ஒரு பவர் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அடிக்கடி செருப்பை மாற்றுறதை விட்டுட்டு இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.